பிஎஸ்சியில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை சுருக்கி ஏஎம்இ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட பர்பஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டடாக படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட். இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஜிசிஏ லைசன்ஸோட எக்ஸாமினேஷன்ஸ்க்குலாம் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லுவாங்க. அந்த லைசன்சிங் எக்ஸாமினேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதோட எலிஜிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th கம்பல்சரியாக முடிச்சிருந்துருக்கணும். 12th பிசிஎம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பெஸ்ட் ஸ்கோர் வச்சுருந்தா தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஒரு சில அகாடமியில் ஒரு சில காலேஜஸில் டிப்ளமோ 3 years இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. ஸோ கோர்ஸ் டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 to 4 years வரும். 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கம்பைன் பண்ணி படிக்கிறீங்க, தியரிட்டிக்கலும் ப்ராக்டிக்கலும் எப்படி ட்ரைனிங் அட்டன் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இதில் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி படிப்பீங்க,